டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், மிசோராம் என வட மாநிலங்களின் பரவலாக நில அதிர்வு உணரப்பட்டது. இதில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். நேபாள நாட்டை ஒட்டியுள்ள பீகார் மாநிலத்தில் பெட்டா என்ற பகுதியில் ஒருவரும், மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரியில் இருவரும் கட்டடம் இடிந்து உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பீகாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அங்கு செல்போன் சேவைகள் பாதிக்கப்பட்டன. மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து நிதிஷ்குமார் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். டெல்லியில் நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 5 புள்ளிகளாக உணரப்பட்டது. இதனால் மெட்ரோ ரயில் சேவைகள் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டன. நில அதிர்வுகள் 2 முறை உணரப்பட்டதாக டெல்லி மக்கள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் நிலநடுக்கம் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. கோரக்பூரில் நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை விட்டு பொதுமக்கள் வெளியேறினர். வாரணாசியில் நிலநடுக்கத்தால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. மேற்கு வங்கத்தில் சிலிகுரியில் வாகனத்தில் சென்ற பல நிலநடுக்கம் காரணமாக பாதுகாப்பான பகுதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கம் சில கணம் நீடித்ததால் அச்சமடைந்த மக்கள் வீதிகளுக்கு ஓடி வந்தனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் சிக்கிம் முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து கேட்டறிந்தார். இதேபோன்று நேபாள அதிபர் ராம்பரான் யாதவிடமும் மோடி தொலைபேசியில் பேசினார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு பகுதிகளில் நிலைமையை கண்காணித்து வருவதாக கூறியிருக்கிறார். நிலநடுக்கம் குறித்து ஆலோசிப்பதற்காக பிற்பகலில் உயர்மட்ட கூட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டியிருக்கிறார்.